ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புடலங்காய் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு புடலங்காவை எடுத்து அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, புடலங்காய் கட் பண்ணியாச்சு. நான் புடலங்காய் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே பருப்பு போட்டு வச்சுட்டேன். குக்கரில் சிறு பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம், வேக போட்டிருக்கேன். கட் பண்ணியாச்சு. இப்போ அதை அலசி எடுத்துக்கலாம். பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணியாச்சு. அடுத்து 2 தக்காளி எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போடுறேன் தக்காளி வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த புடலங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு போடுற அந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காய் வேகிறதுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டால் சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி.